ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் ஒரு வீடியோவும் ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. எல்லாருக்கும் பயன்படணுன்னு தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். நான் மட்டும் பயன்பெற்றால் பத்தாது. என்ன மாதிரி நானுமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எனக்குமே எதுவுமே தெரியாது. நானும் இந்த சூழ்நிலைலாம் இருந்திருக்கேன். அதெல்லாம் நினச்சி தான் நான் இப்போ இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, நம்மளை மாதிரி 4 பேர் இருப்பாங்க, அவங்களும் பயன்பெறணுன்னு தான் போடுறேன். ஆனால் பார்த்தா யாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க. தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். எனக்கும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்ம பேக்கிங் பிஸ்னஸுக்கு ஃபஸ்ட்டு வேணுங்கிறது இந்த தராசு. ஆமாங்க, இந்த வெயிட் மிஷின் மஸ்ட்டுங்க. ஏன்னா நம்ம மாவு பொருளாக இருக்கட்டும், ஜீனி, வெண்ணெய் எதுவாக இருந்தாலுமே கிராம் கணக்கில் தான் எடுக்கணும். அப்போ தான் நம்மளோட கேக் நல்லா வரும். இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன். 250 ரூபாய் இதோட ப்ரைஸுங்க. இது நல்லா இருக்குது. எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு பேக்கிங் பிஸ்னஸ்க்கு அடுத்த முக்கியமான பொருள் இந்த மெஷர்மெண்ட் கப்புங்க. ஆமாம், இதில் 5 கப்பு உள்ள செட்டும் இருக்குது, 6 கப்பு உள்ளது, 8 கப்பு உள்ளது, அப்படி நிறையா இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ அதை பாருங்கள். எப்பொழுதுமே நம்ம கிராம் கணக்கில் தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். அதனால் அது மாவு வெண்ணெய்க்கெலாம் அது கிராம் கணக்கு வேணும். அடுத்தது லிக்யூடுக்கு தான் எம்எல் கணக்கு வேணும். இதுலேயே மெஷர் பண்ணியிருப்பாங்க, அவங்க எழுதியிருப்பாங்க பாருங்கள். 1 கப்பு, அரை கப்பு, 1/4 கப்பு அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் இருக்கும். சில கப்பில் என்ன இருக்கும்னா அந்த 1 கப்பு அரை கப்புங்கிறத தாண்டி எம்எல்லையும் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த கப்பில் பாருங்கள், அவங்க அடியில் இருக்கிறது பெரிய கப்பு 250 ml, அதுக்கப்புறம் இருக்கிறது 125 ml. இப்படி அவங்க மெஷர்மெண்ட் அங்கேயே போட்டிருப்பாங்க. ஒரு சைடில் எம்எல் இருக்கும், ஒரு சைடில் 1 கப்பு அரை கப்புன்னு இருக்கும். லாஸ்ட்டாக உள்ளது 7.5 ml இப்படி வருங்க. அதில் ஆனால் நம்ம இதில் மாவு பொருளெல்லாம் எடுத்து அது கிராம் கணக்கு வருமானா அது வராது. லிக்யூடு வேறு, கிராம் வேறு. அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின மெஷர்மெண்ட் கப்புங்க. அடுத்தடுத்து தான் நான் பாக்கியெல்லாம் வாங்கினேனே. இது 1 கப்பு, அரை கப்பு, 1/4 கப்பு, 3/4 கப்பு அப்படிங்கிறது தான் இதில் இருக்கும். ஆனால் டீஸ்பூன்லாம் கரெக்டாக இருக்கும். டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன், அந்த 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அப்படிங்கிறதுலாம் கரெக்டாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. இது டீஸ்பூனுக்காக மட்டும் வாங்கினேன். இதுலேயும் அப்படி தான் டேபிள் ஸ்பூனும் டீஸ்பூனும் இருக்கும். நம்ம லிக்யூடெலாம் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கணும், 1 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துக்கணுன்னா அதே மாதிரி பேக்கிங் பவுட்ரு 1/2 டீஸ்பூன் எடுக்கணும். அப்படிங்கக்குள்ளே அந்த டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் நமக்கு மஸ்ட்டாக வேணும். மற்றதுக்கெலாம் கூட நமக்கு மெஷர்மெண்ட் கப்பு வேணாம். ஏன்னா நம்ம தராசு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிக்யூடு அப்புறம் இந்த பேக்கிங் பவுடருக்கெலாம் அது வேணும். இதுவும் எம்எல் கப்பு தாங்க. இதில் 10 mlலேருந்து 100 ml வரைக்கும் இருக்கும். நமக்கு 100 ml வரைக்கும் இருந்தால் போதும்ல. அதுக்கப்புறம் 110, 120னா மறுபடியும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுவும் அதுக்காக வாங்கினது தான். அடுத்தது இது விஸ்குங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த விஸ்கு தான் வச்சுருந்தேன், வீட்டுக்காக வாங்கினது. ஆனால் அதை நான் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்துக்கக்குள்ளே இதுக்கு பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கேயோ கடைக்கு போகக்குள்ளே இந்த விஸ்கை பார்த்து வாங்கிட்டு வந்தேங்க. எல்லா பொருளையும் ஒரேடியாக வாங்கி குமிச்சிட முடியாது இல்லைங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி நம்ம பொருளை சேர்க்கணும். அப்படி வாங்கி சேர்த்த பொருட்கள் தான் இது. அதுக்கப்புறம் இது எலக்ட்ரிக் பீட்டருங்க. இது கம்பெனி பிராண்ட்லாம் இல்லை. கம்பெனி பிராண்ட்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி, 2000 ரூபாய்க்கு மேலே தான் வருது. இது 475 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். ஏன்னா நம்ம பீட் பண்ண போகிறது ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் தான். அதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் பீட் பண்ணுவோம். அதனால் அதுக்கு இது போதும். இதில் ஒரு மைனஸ் என்னென்னா ஒயர் லாங்காக இருக்காது. நம்ம கிச்சனுக்குள்ளெல்லாம் வச்சு பீட் பண்ண முடியாது இல்லைங்களா. அதை மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எங்கே பேக் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஃப்ளக் பாயிண்ட் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்கினேங்க. உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ஃபேன் இருக்கவும் கூடாது. ஃபேன்லாம் ஓடுற இடத்துல நம்ம அதை மாதிரி செய்யவும் முடியாதுங்க. அடுத்தது இந்த ஜல்லடை. இது ஃபஸ்ட்டு உள்ளது நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் அடித்து வடிகட்டலாம், ஜூஸ் மாதிரி கொஞ்சம் ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது நம்ம மாவுலாம் ஜலிக்க பேக்கிங் பவுடரு மைதாலாம் ஒன்றாகிறதுக்கு நம்ம சலிச்சு தான் யூஸ் பண்ணணும். இது ஆர்டினரியாக நைஸ் கன்று உள்ளது. இது ரெண்டுமே வேணும். ஏன்னா நம்ம கேக்குக்கு இந்த பேக்கிங் பவுட்ரு மைதாலாம் சலிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் கேக்கு. அதுக்கப்புறம் இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலாவும் ப்ரஷ்ஷும். நம்ம எண்ணெய்லாம் கையால் தடவுவோம், ஆனால் அது அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அதே மாதிரி
மாவுக்குள்ளேயும் நம்ம கேக் டின்னுக்குள்ளேயும் நம்ம ஆயிலெலாம் ஸ்ப்ரெட் பண்ணவோ இல்லை சில கேக் மேலே ஏதாவது ஆயிலு இந்த மாதிரி எக்கு அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண நமக்கு ப்ரஷ் அவசியம். ஸ்பேச்சுலாவும் அப்படி தான். இது வந்து ரொம்ப முக்கியம்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம நைஃபை வச்சே கட் பண்ணி போட்டுக்கலாம். இது மீஷோவில் வாங்கினது தான் நட்ஸ் கட்டர். அடுத்தது இதுதான் என்னோடய மிக்சிங் பவுலுங்க. இந்த பவுல் வந்து நான் வீடியோக்காக வாங்கினேன். ஆனால் அதுக்கு யூஸ் பண்ணாததால் நான் இப்போ வந்து பேக்கிங்க்கும் யூஸ் பண்ணிப்பேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுல். இது ஒரு 1/2 கிலோ வரைக்கும் தான் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும் பேட்டரை. ஓகேவா? 1 கிலோலாம் இது பத்தாது. ஏன்னா கொஞ்சம் சின்னது தான் இது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது. அடுத்தது தான் இதுக்கு அடுத்தது ஒரு சின்னது தான். இதுவும் சின்னது தான். அந்த முட்டையோட வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாலாம் பிரித்து எடுக்க அது யூஸ் ஆகும். இதுதான் இருக்கிறதுலே பெருசுங்க. 1 கிலோ பேட்டர் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணலாம். ஆர்டர் வரக்குள்ளே தான் அடுத்தடுத்தது நான் வாங்கினேன். நம்மளோட அவசியம் தெரிஞ்சு தானே ஒரு பொருள் வாங்கணும், நமக்கு அவசியப்படக்குள்ள தானே. அதே மாதிரி இது 1/2 கிலோ கேக் டின் தாங்க, சின்னது தான். அதுக்கு அடுத்தது 1 கிலோ கேக் டின் வாங்கினேன். எப்போ என்ன தேவையோ அப்போ அதை வாங்கிக்கிறது. ஒன்றா வாங்கி குமிச்சு நம்ம காசையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. இது 1/4 கிலோ ப்ரௌனி ட்ரே. பார்த்திங்கனாலே தெரியும், அந்த உயரம் கம்மியாக இருக்கும். அந்தளவுக்கு தான் இருக்கணும் ப்ரௌனிக்கு. இது 1 கிலோ ஸ்கொயர் கேக் ட்ரேங்க. இதுவும் நான் அப்புறம் தான் வாங்கினேன். ஒன்றா தான் வாங்கிக்கிட்டேன். இது 1 கிலோ ப்ரௌனி ட்ரே. எதையும் மொத்தமாக கொண்டு போய் போட்டு காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு காசு சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நமக்கு தெரியுங்க. அதனால் எந்த ஆர்டரு எப்போ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கணுங்க. இது வந்து பட்டர் சாக்லேட்லாம் மெல்ட் பண்ணுறதுக்காக வாங்கினது. இது டிமார்ட்டில் வாங்கினேன். 2 கிண்ணமும் சேர்த்து 60 ருபீஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஒரு தடவை போக்குள்ள சரி இது நமக்கு யூஸ் ஆகும் பேக்கிங்க்குன்னு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா மேலே உள்ள பொருளை அந்த வெந்நீர் தொடக்கூடாது. அப்படி வச்சு தான் நம்ம மெல்ட் பண்ணணும். இது கட்டிங் போர்டு தாங்க. இது எதுக்கு வாங்கினேன்னா சாக்லேட் கட் பண்ண, கேக் கட் பண்ண, ரெண்டுத்துக்குமே கட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இதெல்லாம் முதல்லே நான் வாங்கலை, இப்போ வாங்கினேன், ரீசெண்டாக வாங்கினது தான். அதுக்கு நைஃபோடு வந்திருந்தது. இதோட ப்ரைஸ் 100 ரூபா. இது எனக்கு இப்போ எல்லாத்துலேயுமே டிஸ்பிளே பண்ணவோ இல்லை கேக் கட் பண்ணவோ சாக்லேட் கட் பண்ணவோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இவ்வளோ தான் நம்மளோட மெட்டீரியல். அடுத்தது இது ரொம்ப முக்கியங்க. சிறு துரும்பும் பல் குத்த உதவும்னு சொல்லுவாங்களே, அதை மாதிரி இது வந்து நம்ம கேக்லாம் பேக் ஆகிட்டான்னு பார்க்கறதுக்காக ஒரு கம்பி வடக்குத்தி மாதிரி சின்னதாக, கொஞ்சம் மீடியம் சைஸ் தான், ரொம்ப பெருசாக இருக்காது. ஏன்னா டூத் பிக் வச்சு பார்க்கக்குள்ள கை சுட்டணும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக நான் யூஸ் பண்ண டூத் பிக் பாக்ஸ். இதை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேனே. ஆனால் கை வந்து ஹீட் தாங்காமல் சுடும். அந்த கிட்ட கொண்டு போய் வச்சு பார்க்கணும். அதனால் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு அவனுங்க, எண்ணெய் சட்டி. ஆமாங்க, இதுதான் நான் ஃபஸ்ட்டு பேக் பண்ண யூஸ் பண்ணேன். அது உள்ளே ஒரு கலவடை போட்டுட்டு அது மேலே நம்ம கேக் டின்னை வைக்கணும். அது வந்து சுற்றி டச் ஆகக்கூடாது. அது மேலே ஒரு தாம்பானம் காற்று வெளில போகாமல் வச்சு அது மேலே இந்த இடிக்கல்லை தூக்கி வச்சுருவோம். அப்போ அந்த ப்ரெஷரோட அந்த இது கேக்கு பேக் ஆகி வந்துடும். ஃபஸ்ட்டே ப்ரீஹீட் பண்ணிவிட்டு தான் அடுத்தது இதை செய்யணும். இதில் தான் நான் முதல்ல கேக் செஞ்சதுங்க. இதுக்கு அடுத்தபடியாக நான் இதில் செஞ்சுருக்கேன். இது என்னோடய குக்கர். அதில் புடி கூட கிடையாது, ஒரு பழைய குக்கர் தான். இதுதான் நான் யூஸ் பண்ணோம் பிரியாணிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். இது ஏன்னா நமக்கு தானே யூஸ் பண்ணுறோம். அதனால் இவ்வளோ தாங்க என்னோடய பேக்கரிக்கு நான் வாங்கின பொருட்கள்லாம். பேக்கரி பிஸ்னஸுக்கு நீங்களுமே கொண்டு போய் பணத்தை போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணும். உங்கள்கிட்ட மிக்சிங் பவுல்லாம் இல்லையா, கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் உங்களுக்கு வாங்கி கொடுத்த சீர் ஜாமானே பரன் மேலே இருக்கும். ஆகாதவங்களாக இருந்தால் அம்மாவது பாட்டி இதுன்னு பரன் மேலே நிறையா இருக்கும். கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்கள். நிறைய பொருள் நம்ம வீட்டிலையே இருக்கும். அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கற்றுப்போம். அதுக்கப்புறமா பிஸ்னஸ்ஸு நம்ம பிக்கப் பண்ண நல்லா கற்றுக்கிட்டு சரி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரக்குள்ளே நீங்கள் பேலன்ஸ் உள்ள பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.